சரி, கேக்குதுங்களா? ஃபர்ஸ்ட் அப்ப ஏன் அவர் நான் தேகத்தை விட்டு பிரிஞ்சு இயேசுவோட கூட இருப்பேன் ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, இப்ப நம்ம மரிச்சிட்டோம். மரிச்ச பிறகு கண்ணை திறந்தாலே யாரதான் பார்க்க போறோம்? அதுக்கு நடுவுல ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே இல்லை. அவங்களுக்கு இத்தனை வருஷம் போச்சு, ஏதாவது தெரியுமா? ஒண்ணுமே இல்ல. மரிச்ச பிறகு இயேசு தான் பார்க்க போறேன், அதுதான், அவ்வளவுதான். நம்ம வேற எதையுமே பார்க்க போறது, யாரதான் பார்க்க போறோம்? ஜீசஸ் தான் பார்க்க போறோம். அதான் ஒருத்தர் சொல்லுவாரு, நான் உயிரோடு இருந்தாலும் இயேசுவோட கூட தான் இருக்க போறேன், செத்தா கூட என்ன செய்வேன்? உடனே யாரதான் பார்க்க போறேன்? செத்த பிறகு உடனே யாரதான் பார்க்க போறேன்? இயேசுவோட பார்க்க போறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? மரிச்ச பிறகு உடனே கண்ணு திறந்து யாரதான் பார்க்க போறோம்? இயேசுவை தான் நம்ம என்ன போறோம்? நம்ம பார்க்க போறோம். அதனாலதான் அவர் அப்படி என்ன செய்யறாரு, அவரு சொல்றாரு. புரிஞ்சுக்க. இன்னொரு வசனம் பாருங்களேன், ரொம்ப அழகா இருக்கும். இந்த வசனம் எங்க இருக்கு அப்படின்னா, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் போகும். இப்ப நீங்க 1ஆம் அதிகாரம் படிச்சீங்க அப்படித்தானே? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல 10வது வசனம் 11ஆவது வசனம் பாருங்க, உங்களுக்கு இன்னொரு ஆதாரம். 10வது வசனம் 11ஆவது வசனம், பிலிப்பியர் 3 10 11 பாருங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிந்திருக்கிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மருத்துவரில் இருந்து உயிர்த்தெழுந்திருப்பதற்கு சரி. தேங்க்யூ பாஸ்டம்மா. இது யார் சொல்றா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா அந்த வசனம்? பிலிப்பியர் 3:10 பாருங்க, அழகா இருக்கு. பவுல் என்ன சொல்றாரு? இப்ப அவர் தேகத்தை விட்டு பிரிஞ்சன இயேசுவோட கூட இருப்பாருன்னா அவருக்கு உயிர்த்தெழுதல் அவசியமா? உயிர்த்தெழுதல் அவசியமா? அவசியம் இல்ல. ஆனா அவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்களேன், நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி என்ன சொல்றாரு? எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோட எழுந்திருப்பதற்கு தகுதியா இருக்கும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், உப்பயமாக நான் எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? மரித்தோரிலிருந்து உயிரோடு இருந்து எழுந்து தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நாடு நஷ்டம் என்று விட்டேன், உப்பையும் என்று என்ன செய்யறேன்? எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி அங்க மரித்தோரிலிருந்து எழும்பக்கூடிய உயிர்த்தெழுதின் வல்லமை குறித்து அவர் என்ன செய்யறாங்க? பேசுறாரு. சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சாப்ப? அப்ப பவுல் நான் தேகத்தை விட்டு பிரிஞ்சோன்னே இயேசுவோட கூட இருப்பேன் அப்படின்னு அவர் அங்க என்ன செய்யல, சொல்ல வரல. சரிங்களா? அப்ப அவர் என்ன அர்த்தம் கொள்றாரு அப்படின்னா, நான் மரிச்ச பிறகு உடனே யாரதான் பார்ப்பேன்? இயேசுவை தான் என்ன செய்வேன், நான் பார்ப்பேன் அப்படிதான் அவரு சொல்றாரு, தவிர உடனே நான் போயிருவேன் அப்படின்னு அவர் என்ன செய்யல, அவரு சொல்ல வரல. சரிங்களா? 4வது கேள்வி போயிருவோமா? 1 பேதுரு புஸ்தகம் போலாம். 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் போலாம். 3ஆம் அதிகாரத்துல இங்க ஒரு கேள்வி இருக்குது. அநேக பேர் இந்த கேள்வியை அவங்க கேட்டிருக்காங்க. 18ஆம் வசனம் 19ஆம் வசனம் எல்லாரும் எடுத்துக்காங்க. இந்த பிரேசர் டவுன்ல ஒரு பாலிகிளினிக் இருந்துச்சு, தெரியுமா யாருக்காவது? பாலிகிளினிக் நம்ம 7th ஹாஸ்பிட்டல் இருக்குங்களா, அதுக்கு ஆப்போசிட்ல ரைட் சைட்ல ஒரு பாலிகிளினிக் இருந்துச்சு. 2009ல நான் லவ்ரியில ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போது, நர்சிங் ஜாயின் பண்ணும்போது, அப்போ அங்கதான் எங்களுக்கு போஸ்டிங் இருந்துச்சு. இப்போ போஸ்டிங் இருக்கும்போது நான் ஒரு சிஸ்டர்கிட்ட பேசி கொண்டிருக்கும்போது இந்த வசனத்தை எடுத்து பேசினாங்க. அப்பவே எனக்கு அப்பதான் தெரிஞ்சு ஒரு வசனம் ஒன்று இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாருமே இப்படிதான் வளருவோம். சரிங்களா? நம்ம போய் ஆனா சத்தியத்தை போய் சொல்லும் போதுதான் இந்த மாதிரி கேள்விகள் வரும். நம்ம எல்லாருமே ஆண்டவர் சொல்லி கொடுப்பாங்க பதில, இப்படிதான் வளருவோம். யாருமே எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டுலாம் நம்ம எல்லாம் சத்தியத்தை என்ன செய்ய முடியாது, பிரசங்கிக்க முடியாது. இப்படி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேனே, ஸ்டேட் ஆஃப் த டேட்ல எத்தனாவது கிளாஸ் இது? 6வது கிளாஸ். இப்படிலாம் யாரும் எனக்கு சொன்னதும் சொல்லி கொடுத்ததும் இல்லை. இப்படி எல்லாரும் படிச்சுட்டு தான் போய் சத்தியத்தை சொல்லுவாங்க அப்படின்லாம் கிடையாது. ஆனா ஆண்டவர் உங்க எல்லாருக்கும் பெரிய ஸ்லாக்கியம் கொடுத்துருக்கான், கிரேட் பிரிவிலேஜ். சரிங்களா? அப்ப இந்த கேள்வி ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, இங்க பாருங்களேன் இந்த வசனத்துல, இந்த வசனத்தை படிக்கலாமா? 18 19 1 பேதுரு 3ஆம் அதிகாரம், 1 Peter chapter 3ல 18 19 இந்த கேள்வி பாருங்க. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே என்ன செய்யப்பட்டார்? உயிர்ப்பிக்கப்பட்டார். 19 வசனம், அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு அவரு பிரசங்கிச்சாரு. சரிங்களா? இந்த ஏதாவது வசனம் புரியுதா? என்ன சொன்னாங்கன்னா, ஏசப்பா என்ன செய்யல, அவரு கல்லறையில எல்லாம்
போயிருந்திருக்கல, அவரும் ஆவியா மாறி அவரு ஆவியிலே போய் என்ன செஞ்சாரு, காவலுள்ள ஆவின்னு ஒண்ணு இருக்குது. அப்படின்னா மனுஷன் செத்த பிறகு அவன் ஆவியா மாறுறான். ஏன்னா காவலுள்ள ஆவின்னு இருக்குல்ல, அவன் ஆவியா மாறுறான். அந்த ஆவியா மாறின அவன் இடத்துல போயிட்டு ஏசப்பா அவரு செத்த பிறகு அவரு ஆவியா மாறி அந்த காவலுள்ள ஆவிகளுக்கு, உயிரோடி இருந்த காவலுள்ள ஆவிகள், செத்தவங்க ஆவியா மாறினாங்க, அவங்களுக்கு போய் ஏசப்பா என்ன செஞ்சாங்க, சத்தியத்தை போய் அறிவிச்சாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப நான் கேட்டேன், நம்ம கேட்கக்கூடிய கேள்வி, எதுக்கு அறிவிக்கணும்? எதுக்கு அறிவிக்கணும் அப்படின்னா, இப்ப ஏசப்பா போய் அறிவிச்சு அவங்கள திருப்பியும் அவங்க நல்ல வழியில கொண்டு வர்றதுக்கு அப்ப அவங்களுக்கு ரெண்டாவது சான்ஸ் ஏதாவது இருக்கா? மரிச்சவங்களுக்கு செகண்ட் சான்ஸ் ஏதாவது இருக்கா? நம்ம சிந்திக்கணும். சரிங்களா? என்ன சொன்னாங்க? அப்ப காவலுள்ள ஆவிகளுக்கு போய் பிரசங்கிச்சார். அப்படின்னா செத்த மனுஷன் ஆவியா மாறிட்டான். இப்ப அவனுக்கு போய் அந்த ஆவி யாருன்னா 20 வசனம், அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாம போனவைகள். அப்ப அந்த ஆவிகள் யாரா? நோவா காலத்துல கீழ்ப்படியாம போனாங்கல்ல, ஆண்டவர் ஜலத்தினால அழிச்சாங்கல்ல, அவங்க ஆவியா மாறிட்டாங்க. அவங்க கீழ்ப்படியவே இல்லை. இப்ப ஏசப்பா மரிச்சு அவரு ஆவியாயி அவங்களுக்கு போய் சத்தியம் சொல்லி எப்படியாவது அவங்க ரட்சிப்பதற்கு ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, போராடினாரு அப்படின்னு சொல்லி, அதனாலதான் அவங்களுக்கு அப்படியே பிரசங்கிச்சாரு அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? இதை நல்லா நம்ம யோசிக்கணும். யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இப்ப ஏசப்பா போய் சொல்லி அவங்கள கீழ்ப்படியாம போன அவங்களுக்கு சொல்லி திரும்பி அவங்க நீதியின் பாதையில வருவதற்கு ரெண்டாவது சான்ஸ் ஏதாவது இருக்குதா? செகண்ட் சான்ஸ் ஏதாவது இருக்குதா? ஒரு வசனம், எந்த வசனம் சொல்றீங்க? அவங்க செகண்ட் சான்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. எந்த வசனம்? எந்த வசனம்? எந்த வசனம்? எபிரேயர் புஸ்தகத்துல ஒரு வசனம் இருக்குல்ல, ஒரு தரம் மரிப்பதும், அந்த வசனத்தை மறந்துடக்கூடாது யாருமே. சரிங்களா? எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஹீப்ரூஸ் சாப்டர் 9 verse 27. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே இருக்குதுல வசனம். என்ன சொல்லுது? ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்க்கப்படுவதும். இதுதான் நியமிக்கப்பட்டிருக்குது. ஒரு தரம் மரிச்ச உடனே அவனுக்கு என்னதான் காத்திருக்குது? நியாய தீர்ப்பு தான். அப்ப ரெண்டாவது சான்ஸ் ஏதாவது இருக்குதா? ஏதாவது இருக்குதா? ரெண்டாவது சான்ஸ் எதுவாங்க இல்ல. அப்புறம் எதுக்கு ஏசப்பா போய் பிரசங்கிக்கணும்? அப்ப வேற ஏதோ அர்த்தம் இருக்கு. அப்படித்தானே? இன்னொன்னு இருக்கு, மரிச்சவங்க சத்தியத்தை தியானிப்பாங்களா? மரித்தவங்களால சத்தியத்தை தியானிக்க முடியுமா? எந்த வசனம்? மரித்தவங்க அந்த வசனம் இப்ப நம்ம படிச்ச வசனம் எந்த வசனம்? எபிரேயர் 9:27. ஹீப்ரூஸ் சாப்டர் 9 verse 27. சரிங்களா? இப்ப மரிச்சவங்க சத்தியத்தை தியானிக்க முடியுமா? எந்த வசனம்? வெரி குட், கண்டுபிடிச்சிட்டாங்க. வெரி குட். ஏசாயா 38ஆம் அதிகாரம் 18வது வசனம் படிங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது? ஏசாயா 38ஆம் அதிகாரம் 18வது வசனம் என்ன சொல்லுது? படிங்க. 38:18. ஏசாயா 38:18 படிங்க. பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, புலியில் இறங்குறவர்கள் உங்களுடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. இவ்வளவு அழகா சொல்லிருச்சு. அப்படித்தானே? புலியில இறங்குறவங்க உங்க சத்தியத்தை என்ன செய்யறது கிடையாது, தியானிப்பது இல்லை. பாதாளம் உம்மை போற்றாது, மரணம் உம்மை போற்றாது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்படித்தானங்க? பாதாளம் உம்மை துதியாது. அப்படித்தானே? பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, குழியில இறங்குறவங்க சத்தியத்தை தியானிக்கிறது இல்ல. அப்புறம் எப்படி இவங்க போய் சத்தியத்தை தியானிச்சாங்கன்னு? சரிங்களா? அப்படின்னா இங்க பேதுரு என்ன சொல்ல வராரு அதை நம்ம பார்க்கணும். இப்ப இங்க ரெண்டு கேள்வி வருது. இதை நம்ம நேரடியாக எடுத்துட்டோம்னா என்ன பிரச்சனை வருது? மரித்தவங்களுக்கு ரெண்டாவது வாய்ப்பு கிடையாது. அப்புறம் எதுக்கு ஏசப்பா போய் பிரசங்கிக்கணும்? ஒரு கேள்வி வருது. ரெண்டாவது கேள்வி என்ன வருது? மரித்தவங்க சத்தியத்தை தியானிக்கிறது கிடையாது.
குழியில இறங்கின சத்தியத்தை தியானிக்கிறது கிடையாது. மரணம் அவங்கள தேவனை துதியாது போற்றாது நம்ம என்ன செய்யறோம், நம்ம பாக்குறோம். அப்படின்னா அந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்? சரிங்களா? சரி, இப்ப போங்க எல்லாருமே. இந்த வசனம் முக்கியமான வசனம். நான் போன வருஷம் இல்ல, மே மாசம் ஒரிசாக்கு போயிருந்தேன்ல. ஒரிசாக்கு போகும்போது அங்கேயும் இந்த கேள்வி கேட்டாங்க, சார் இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியக்காரர் இந்த கேள்வி கேட்டாங்க. சரிங்களா? நல்ல கேள்விதான். இப்ப போங்க 1 பேதுரு 3:18 வசனம் போங்க. இப்ப படிக்கலாம், இந்த வசனத்தை படிக்கலாம். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு படிக்கலாம். ஏனெனில் கிறிஸ்துவோ நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் அப்படின்னு இருக்கா? சரி, இந்த ஆவி என்ன? இந்த வசனத்துல 18வது வசனத்துல ஆவி என்ன? ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் அப்படின்னு வருது. அது ஆவி என்ன அப்படின்னா, ரோமர் புஸ்தகம் போங்க. ரோமர் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம் போங்களேன். இதுல ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன எழுதிக்கங்க, ஆவி என்றால் என்ன? இந்த வசனத்துல 1 பேதுரு 3:18 ஆவி என்றால் என்ன? வாட் does spirit mean according to 1 Peter chapter 3 verse 18? ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார்னு வருது. இந்த வசனம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 11வது வசனம் பாருங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இருக்குதா? அந்த வசனம் என்ன சொல்லுது பாத்தீங்களா? இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் அப்படின்னு சொல்லப்படுதா? அப்ப எந்த ஆவியை குறித்து அங்க பேசப்படுறாரு? பரிசுத்த ஆவியானவர். கொஞ்சம் மேல பாருங்களேன், 9வது வசனம் கூட பாருங்க. 9வது வசனத்துல தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் சரி, அப்ப ஆவியானவர் குறித்து அங்க பேசிட்டே வர. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால், நம்ம படிக்கிறோம்ல, உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்குது. யார் தங்கி இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர் தங்கக்கூடிய ஒரு சரீரமா இருக்குது பாக்குறோம். சரிங்களா? அப்ப இந்த வசனத்துல பாருங்க, 11வது வசனத்துல இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி இருக்கா? உங்களில் வாசமா இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் அப்படின்னு வருதுங்களா? உங்களில் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்களுடைய சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இதே வார்த்தை அங்க வருதா இல்லையா? 1 பேதுரு 3 என்ன படிக்கிறோம் நம்ம? ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்ப ஆவியானவராலே உயிர்ப்பிக்கப்பட்டார். கிடைச்சிருச்சா? அப்ப பரிசுத்த ஆவியானவரை குறிக்குது. சரி, இப்ப அடுத்த பாயிண்ட். எல்லாரும் ஒரு விரல் அங்க வச்சுக்கோங்க. 1 Peter 3:18 வச்சுக்கோங்க. அந்த வசனத்தை படிச்சுட்டு இருக்கிறோம். ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவராலே உயிர்ப்பிக்கப்பட்டார். செகண்ட் பாயிண்ட், verse 19. அடுத்து, அந்த ஆவியிலே அவர் போய் காவல் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் அப்படின்னு இருக்கா? இந்த காவல் உள்ள ஆவிகள்லாம் யார்? எல்லாரும் சொல்றாங்க காவல் உள்ள ஆவிகள்னா காவல் அப்படின்னா சிறை, பிரிசன் அப்படின்னா பிரிசன்ல இருந்த ஆவியா? பிரிசன்ல எங்கேயாவது ஆவிகள்லாம் இருக்குதா? காவல் உள்ள ஆவிகள் அப்படின்னா யாருன்னா ஏசப்பாவே சொல்றாங்க. ரெண்டாவது கேள்வி என்ன கேள்வி? காவல் உள்ள ஆவிகள்லாம் யாரு? சரிங்களா? லூக்கா 4வது அதிகாரம் போங்க. லூக்கா 4வது அதிகாரத்துல இந்த காவல் உள்ள ஆவிகள் ஏசப்பா சொல்றாரு. 18வது வசனம் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. 18வது வசனத்துல சரி பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். லூக் 4:18 இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும். சரி, நீங்க சொல்லுங்க, சிறைப்பட்டவர்களை விடுதலை செய்யவும் அப்படின்னு சொல்றாரு ஏசப்பா. யார் இந்த சிறைப்பட்டவனா? ஏசப்பா போய் ஜெயிலா போய் எல்லாரையும் விடுதலை பண்ணிட்டு வந்தாரா? யாருக்கு விடுதலை தேவை?
இந்த வசனம் அதுவும் பாருங்க 18ஆம் வசனத்துல கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறாரு, அதனால நான் என்ன செய்வேன், சிறைப்பட்டவங்களை விடுதலை ஆக்குவேன். எதுல இருந்து விடுதலை ஆகணும், எதுல இருந்து விடுதலை ஆகணும்? ஜான் சாப்டர் 8, ஜான் சாப்டர் 8ல, யோவான் 8வது அதிகாரத்துல, யோவான் 8வது அதிகாரத்துல எதுல இருந்து நமக்கு விடுதலை ஆகணும்? 34ஆம் வசனம், 34, 34 படிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, ஆஹ் பாவம் செய்கிறவன் எவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். 36. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். சரி, எதுல இருந்து விடுதலை ஆகணும்? குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார். எதுல இருந்து? ஏசப்பா சொல்றாரு, பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். அப்ப யார் விடுதலை ஆக்கணும்? குமாரன். எதுல இருந்து விடுதலை ஆக்கணும்? பாவத்துல இருந்து. அப்ப சிறையில் அடைப்பட்டிருக்காங்கன்னு என்ன அர்த்தம்? சிறையில் அடைப்பட என்ன அர்த்தம்? இப்ப சொல்லுங்க, காவல் உள்ள ஆவிகள் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்ப பாவத்தில் இருக்கக்கூடிய நபர்கள். உங்களுக்கு புரிஞ்சா? அந்த 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 பாவத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க. அந்த 1 பேதுருல இந்த வசனம் எல்லாருக்கும் புரியுதுங்களா? எம்மா புரியுதா? காவல் உள்ள ஆவிகள் என்ன அர்த்தம்? பாவத்துல இருக்கிறவங்க. காவல் ஆவிகள் அர்த்தம். ஆவினா காவல் ஆவிகள் ஏதோ ஆவிகள் கிடையாது, சரீரம் இல்லாத ஆவிகள், அதை சொல்ல வரல. காவலுள்ள ஆவிகள்னா பாவத்துல இருக்கிறவங்க. இப்ப பாருங்களேன், அழகா சொல்ற 20ஆம் வசனத்துல பாருங்களேன், அந்த ஆவிகள் பூர்வத்திலே, அந்த ஆவிகள் யாருன்னு சொல்றாரு பாருங்க 20ஆம் வசனத்துல. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாம போனவைகள் அப்படின்னு இருக்கா? அப்ப அந்த ஆவிகள் யாரு? கீழ்ப்படியாமற் போன அந்த ஜன கூட்டம். அந்த செகண்ட் பாயிண்ட் கரெக்டா எழுதிக்கங்க. அப்ப காவல் உள்ள ஆவிகள்லாம் யாரு? பாவத்துல கீழ்ப்படியாமற் போன ஜன கூட்டம் தான் இந்த ஆவிகள். அது அழகா சொல்றாரு, அந்த ஆவிகள் யாரு? கீழ்ப்படியாம போனவங்க. கிடைச்சிருச்சா? பாயிண்ட் நம்பர் 3. இதுதான் முக்கியமான பாயிண்ட். எப்ப போனாரு அப்படிதான் முக்கியமான பாயிண்ட். பேதுரு எப்போ போனாருன்னு சொல்றாரு, அதான் முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? இப்ப எல்லாரும் எடுத்துட்டீங்களா? என்னென்ன படிச்சிட்டோம்? ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டாருன்னா என்ன அர்த்தம்? ஆவியானவராலே உயிர்ப்பிக்கப்பட்டாருன்னு படிச்சிட்டோம். 2வது பாயிண்ட், காவலுள்ள ஆவியல், ஸ்பிரிட்ஸ் இன் பிரிசன். காவலுள்ள ஆவியெல்லாம் யாருன்னு படிச்சோம்? கீழ்ப்படியாமற் போனவங்க. யார் அந்த கீழ்ப்படியாமற் போனவங்க யாருன்னு படிச்சோம்? நோவா காலத்துல. சரிங்களா? கீழ்ப்படியாமற் போன இருந்த ஜனக்கூட்டம் தான் ஆவிகள் அப்படின்னு சொல்றாரு, தவிர சரீரம் இல்லாத, இது உருவம் இல்லாத ஒரு காரியம் சொல்லப்படுற. 3rd, வென், எப்போ போய் பண்ணார்? எப்போ போய் பண்ணார்? பாருங்களேன், 19ஆம் வசனத்துல verse 19ல 3rd question என்னது? வென், எப்போது, எப்போ போனார்? verse 19ல அந்த ஆவியிலே அவர் போய் அப்படின்னு வந்திருக்குதா? அவர் போய், எப்போ போய் அப்படின்னு சொல்ல வரல. அதுக்கு அடுத்த வசனம் பாருங்களேன். இப்ப அடுத்த வசனத்துல 20ஆம் வசனத்துல அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே அப்படின்னு சொல்லிட்டாரா? எந்த நாள்? எப்பவா? நோவா பேழையை உண்டு பண்ணக்கூடிய அந்த நாட்களில அவர் போய் அந்த ஆவியிலே, அந்த ஆவியில்னா எந்த பசுத்த ஆவியானவர் அவரை உயிர்த்தெழு, எந்த பசுத்த ஆவியானவரால அவர் உயிர்த்தெழப்பட்டாரோ அந்த ஆவியானவராலே அவர் போய் கீழ்ப்படியாமற் போன அந்த ஆவிகளுக்கு எப்ப பிரசங்கம் பண்ணாராம்? நோவா பேழைய உண்டு பண்ணும் போது பிரசங்கம் பண்ணாரா? பழைய ஏற்பாட்டில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை இங்க சொல்றாரு பேதுரு. பண்ணாரா? பழைய ஏற்பாட்டுல ஆவியானவர் நோவா பேழையை உண்டு பண்ணும் போது ஆவியானவர் பிரசங்கம் பண்ணாரா இல்லையா? போங்க போங்க, ஆதியாகமம் புஸ்தகம் போங்க, ஆதியாகமம் புஸ்தகம் போங்க, எல்லாரும் போங்க, ஆதியாகமம் புஸ்தகம் போங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் போங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் பாருங்க. 3வது வசனம் பாருங்க, இருக்குதான் பாருங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3, ஜெனிசிஸ் சாப்டர் 6 verse 3. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? முக்கியமான வசனமா, இந்த வசனத்தை விட்டுறக்கூடாது. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோட போராடுவது இல்லை. யாரை பற்றி சொல்ல வர்றாருங்க? யாருக்கு இந்த வசனம்? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் யாரு?
நோவா காலத்து ஜனக்கூட்டம் கொடுத்து பேசும்போது சொல்றாரு, என் ஆவி போராடுது இல்லையா அப்படின்னா போராடிட்டு இருக்குதா இல்லையா? 120 வருஷமா போராடிட்டு இருக்குது. அப்ப ஆவியானவர் பேசியிருக்காரா இல்லையா? பேசியிருக்காரா இல்லையா? அப்ப பழைய ஏற்பாட்டுல நடந்த ஒரு சம்பவத்தை இங்க புதிய ஏற்பாட்டுல பேதுரு எழுப்பி என்ன செய்யறாரு? அவரு பேசுறாரு. எப்படி பேசுறாரு? இயேசுவானவர் மரிச்ச பிறகு அந்த அதிகாரம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் எடுங்க. இயேசுவானவர் என்ன செஞ்சாராம்? நம்முடைய பாவங்களின் நிமித்தம் அவர் ஒரு தரம் பாடுபட்டாரு. பாடுபட்டுட்டு அவர் கொலையுண்டார். 18ஆம் வசனம். இயேசுவானவர் எல்லாரும் எடுத்துட்டீங்களா? அந்த வசனத்தினுடைய அர்த்தம் சொல்ல வரேன். இப்ப என்ன சொல்றாரு? ஏசப்பா நம்முடைய பாவங்களின் நிமித்தம் ஒருபுறம் பாடுபட்டாரு. அவர் மாம்சத்துல கொலையுண்டு ஆவியானவரால உயிர்ப்பிக்கப்பட்டார்ப்பா. யாரால உயிர்ப்பிக்கப்பட்டாரு? ஆவியானவரால அவர் வந்து உயிர்ப்பிக்கப்பட்டார்ப்பா. அந்த ஆவியானவரால அவர் என்ன செஞ்சாரு? நோவா பேழைய ஆயத்தம் பண்ணக்கூடிய அந்த நாட்களில சிறையில காவலில் அடைக்கப்பட்ட அந்த ஆவிகளுக்கு, அந்த கீழ்ப்படியாமற் போன அந்த ஜன கூட்டத்துக்கு அவர் என்ன செஞ்சாரு? சத்தியத்தை அறிவிச்சாருப்பா, பேசினாருப்பா அப்படின்னு. பழைய ஏற்பாட்டுல எந்த ஆவியானவர் அந்த நோவா கீழ்ப்படியாமற் போன ஜனங்களோட போராடினாரோ அந்த ஆவியானவர் தான்ப்பா ஒரு தரம் பாடுபட்டு மரித்த கிறிஸ்துவானவர் என்ன செஞ்சாரு? உயிரோட எழுப்பினாருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை அங்க என்ன செய்யறாரு? அவரு கொண்டு வர்றாரு. புரிஞ்சா? உங்களுக்கு புரிஞ்சா? இதை நீங்க கவனமா ஒவ்வொரு வசனத்தா படிங்க. ஆவியானவராலே உயிர்ப்பிக்கப்பட்டார் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆவியானவராலே உயிர்ப்பிக்கப்பட்டாரு. அந்த ஆவியானவரால அவர் என்ன செஞ்சாரு? காவல் உள்ள ஆவிகளுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? கீழ்ப்படியாமற் போன ஆவிகளுக்கு எப்ப பிரசங்கம் பண்ணாரு? அடுத்த வசனம் சொல்றாரு, நோவா பேழைய உண்டு பண்ணும் நாட்களிலே, அந்த ஒரு நாட்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா? அப்ப பிரசங்கம் பண்ணாரா இல்லையா? ஆதி ஆகமத்துல பிரசங்கம் பண்ணாரு. அப்ப எந்த ஆவியானவரால எழுப்பப்பட்டாரோ அந்த ஆவியானவரால நோவா பேழைய உண்டு பண்ணும் அந்த நாட்களில அவர் பேய் பிரசங்கம் பண்ணாருப்பா அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை அவர் என்ன செய்யறாரு? சுருக்கமா பேதுரு இங்க சொல்றாங்க. புரிஞ்சுங்களா? லாஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? இது வரைக்கும் புரிஞ்சா? சரிங்களா? அப்ப இந்த வசனத்துல என்னென்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார்னா என்ன அர்த்தம் அதை புரிஞ்சுக்கணும். செகண்ட், காவல் உள்ள ஆவிகள், ஸ்பிரிட்ஸ் இன் பிரிசன், அதனா என்னன்னு புரிஞ்சுக்கணும். மூணாவது, எப்ப போய் பிரசங்கம் பண்ணார் அதையும் புரிஞ்சுக்கணும். அவர் போய் அப்படின்னு 19ஆம் வசனம் சொல்லுது. எப்ப போனார்? 20ஆம் வசனத்தை சொல்லுது. சரிங்களா? நாட்களிலே அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? சரி, லாஸ்ட் கேள்வியை படிச்சுட்டு எளிமையானதான், சின்னதுதான், முடிச்சிடலாம். சரிங்களா? சரி, வெளிப்படுத்தல் ரெவலேஷன் புக்கு போம். ரெவலேஷன் கடைசி பாயிண்ட் நம்ம படிச்சு முடிக்கிறோம். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படி. வெளிப்படுத்தல் 6, 9, 10 கடைசி கேள்வி. வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் படிங்களேன். அவர் 5ஆம் முத்திரையை முடித்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். சரி, 10ஆம் வசனம். அவர்கள் பரிசுத்தமும் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். சரி, 11ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட்டவர்களாகிய தங்களுடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரமானவர்களின் தொகை நிறைவேறும் அளவும் இன்னும் கொஞ்சம் காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. சரி, முக்கியமான வசனம் இங்க பாருங்களேன். செத்தவங்க பேசுற மாதிரி இருக்குதா இல்லையா? 9ஆம் வசனத்துல அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை எங்க கண்டேன்? பலிபீடத்தின் கீழே கண்டேன். அப்ப செத்தவங்களை ஏதோ கண்டேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கு. அவர்கள் பரிசுத்தமும் சத்தியம் உள்ள, அவங்க பேசுறாங்களாம், பரிசுத்தமும் சத்தியம் உள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியில் உள்ள குடியிருக்கும் இடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயத்திற்கு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமோடு கூப்பிட்டாங்க. அப்ப ஏதோ செத்தவங்களை கண்டேன், அவங்க பேசுற மாதிரி இருக்குதா இல்லையா இந்த வசனத்துல? அப்படின்னா உண்மையிலேயே செத்தவங்க பேசினாங்க அப்படின்னு அர்த்தமா? இந்த வசனம் என்ன அர்த்தம்? அப்ப
அவங்க சொல்றாங்க, இது வரைக்கும் எங்க ரத்தத்தை குறித்தும். அவங்க யாராம்? அவங்க யாரு? தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்கள். சரி, யாரு முதலாவது கொல்லப்பட்டது? யாரு? பழைய ஏற்பாட்டுல இருந்து தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவங்க யாரு? வாழ்க்கையின் வழியா ஆபேல் தான் முதலாவது ரத்த சாட்சி என்ன செஞ்சாரு? மரிச்சாரு. அவர் வாழ்க்கை நிமித்தமா அவரு ஆண்டவருக்கு உண்மையா அந்த தசம்பாகத்தை, அந்த காணிக்கையை கொடுத்ததுனால அவர் என்ன செஞ்சாரு? கொல்லப்பட்டார். காணிக்கை, சரிங்களா? கொல்லப்பட்டார். சரி, அப்ப அவங்க உண்மையிலேயே உயிரோடு இருந்து பேசுறாங்களா? பைபிள்ல இந்த மாதிரி செத்தவங்க பேசின மாதிரி பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா உண்மையிலே பேசினாங்களா இல்லையான்னு பாத்துருவோமா? 2 வசனம் முடிச்சிடும். ஆதியாம் புஸ்தகம், இந்த ஆபேல பார்த்துட்டே முடிச்சிடலாம். ரொம்ப ஆதியாம் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆதியாம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. அதற்கு அவர் என்ன செய்தால்? சரி, அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்ன நோய் கூப்பிடுது. அப்படின்னா ரத்தம் வந்து பேசுதுன்னு அர்த்தமா? ரத்தம் வந்து கூப்பிடுச்சுன்னு அர்த்தமா? அப்படின்னு என்ன அர்த்தம்? வசனம் சொல்லு, உன் சகோதர ரத்தத்தின் சத்தம் பூமியில என்ன நோய் கூப்பிடுது அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்பனா உண்மையிலேயே ரத்தம் பேசிச்சு அப்படின்னு அர்த்தமா? அப்படி இல்ல. ரத்தம்னா அவர் மரிச்சாச்சு. மரிச்ச உடனே என்ன நோய் கூப்பிடுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுதான் அங்க படிச்சோம். அந்த வெளிப்படுத்தல 6ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல, அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே தேவரீர் பூமி மேல் குடியிருக்கிற இடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எது வரைக்கும், அந்த வார்த்தை வருது பாருங்களேன், நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்கலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்ப அந்த வசனத்தினுடைய முக்கியமான கருத்து என்னது? நியாய தீர்ப்பு செய்யாம பழி வாங்காம எது வரைக்கும் நீங்க இருப்பீங்க. அப்ப இங்க ஆண்டவர் சொல்றாரு, உன் சகோதரனுடைய ரத்தத்தினுடைய சத்தம் பூமியிலிருந்து என்ன நோய் கூப்பிடு அப்படின்னா என்ன அர்த்தம்? ரத்தம் கூப்பிடல, நீ அவனை அநியாயமா நீ கொலை செஞ்சுட்ட. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவன் ரத்தம் கூப்பிடுது அப்படின்னா என்ன என்ன நேரம்? இப்ப ஆண்டவருக்கு நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய ஒரு நேரம். செஞ்சாரா இல்லையா? ஆண்டவர் சொன்னாரா இல்லையா? தாவீது என்ன சொல்றாரு? தண்டிக்கக்கூடிய ஒரு நேரம். காயின் சொல்றாரு பாருங்க 13ஆம் வசனத்துல. சரி, 11ஆம் வசனம் பாருங்க. 11ஆம் வசனத்துல, இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை நீ உனக்கு கொடாது. நீ பூமியின் நிலையற்று அலைகிறவனா இருப்பாய் என்றார். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இப்ப உங்களுக்கு புரியுதா? அப்ப ரத்தம் கூப்பிடுது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு? அப்ப நீ அவனை என்ன செஞ்சிட்ட? அவனை நீ கொன்னுட்ட. இப்ப யார் நியாயம் தீர்க்கணும்? ஆண்டவரே நியாயம் தீர்க்கணும். இப்ப ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு? காயின், நீ தண்டனைக்கு தகுதி உள்ளவன். ஏன்னா நீ அவன் என்ன செஞ்சா? கொன்னுட்ட. இப்ப நான் நியாயாதிபதி, நான் உன்னை தண்டிக்கணும் அப்படின்னு தான் அதுக்கு அடுத்த வருஷம் ஆண்டவர் சொல்றாரு, நீ சபிக்கப்பட்டிருப்ப. அப்ப காயின் சொல்றாரு, எனக்கு கிட்ட தண்டனை எவ்வளவு பெருசு அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? அப்ப இவங்க கூப்பிடுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? கூப்பிடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க அவங்க லிட்டரலா நேரடியா பேசல. அவங்க நியாயம் தீர்க்கக்கூடிய துன்மார்க்கர்கள் நியாயம் தீர்க்கப்படணும், தேவன் அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க 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 தண்டிக்கப்பட்டதுனால அந்த காரியம் அங்க என்ன செய்யப்படுதாங்க? எழுப்பப்பட்டு பேசப்படுது. உண்மையிலேயே அவங்க பேசினாங்க அப்படி கிடையாது. உண்மையிலே அவங்க இப்ப ஒரு மனுஷன் செத்து போயிட்டாங்க, கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னா யார் பேசுவா? அவங்க வந்து எஞ்சி பேசுவாங்களா? அவங்க செத்து போனாலும் கூட கோர்ட்ல தண்டனை கொடுக்கப்படுதா இல்லையா? கொல்லப்படுதா இல்லையா? அவங்க நேரடியா பேசல, ஆனா அவங்க கொலை செஞ்சாச்சு. ஆனா தீர்ப்பு என்ன செய்யப்படுது? கொடுக்கப்படுது. நியாய தீர்ப்பு, பழி வாங்குதல் அங்க என்ன செய்யுது? நடக்குது. இப்படி பைபிள்ல அநேக இடத்துல படிக்கலாம். நான் வசனம் சொல்றேன், எழுதி வச்சுக்க. நமக்கு டைம் ஆனதுனால வசனம் சொல்றேன், நீங்க என்ன அதை எழுதி வச்சுக்க, சரிங்களா? எங்கெங்க இந்த மாதிரி பைபிள்ல இன்னும் ஒரு சில இடத்துல எல்லாம் பைபிள்ல பேசப்பட்டிருக்கு. பைபிள்ல எங்க யாக்கோபு 5:4, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 4வது வசனம், ஆபகுக் 2:11, ஆபகுக் 2:11.
இந்த வசனம்லாம் போய் படிச்சு பாருங்க. அப்புறம் எபிரேயர் 11:4, எபிரேயர் 11வது அதிகாரம் 4 வசனத்துல ஆபேலை குறித்து பேசும்போது இந்த ஒரு வசனம் வாசித்து முடிச்சிருங்க. எபிரேயர் 11:4 ஆபேலை குறித்து பேசும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? முக்கியமான வசனம். அந்த வசனம் மட்டும் வாசித்துருங்க. எபிரேயர் 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் மரித்தும் இன்னும் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த வசனத்திலே சொல்லுங்க, அதுல அர்த்தம் இருக்கு. அந்த வசனம் சாட்சி நிமித்தம் இருக்கா, அவன் வாழ்க்கை, அவன் செஞ்ச காரியம் இன்னும் பேசப்படுது. உங்களுக்கு புரியுதா? இப்ப மரித்தும் இன்னும் பேசுறானா, அவன் லிட்டரலா எங்க ஆபேல் பேசிட்டு இருக்காரா? மரிச்சு எங்கேயாவது உலகத்துல எங்கே பேசிட்டு இருக்காரா? இல்ல. ஆனா அவருடைய வாழ்க்கை சாட்சி நிமித்தம் அவர் என்ன செய்யுது? பேசப்படுது. புரியுதுங்களா? அதுதான் அர்த்தம், தவிர மரிச்ச பிறகு அவன் பேசுறான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அப்ப வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்துல பலிபீடத்தின் கீழ இருந்து அங்க நீதிமான்கள் பேசுறாங்க அப்படின்னா, நீதிமான்கள் அங்க பேசல, அவங்க நேரடியா அவங்க பேசல. ஆனா அவங்க கொல்லப்பட்டாங்களே, அந்த அந்த இரத்த சாட்சி, அது தேவனிடத்துல என்ன என்ன கேக்குது? நியாய தீர்ப்பையும் பழி வாங்குதல் என்ன செய்தாங்க கேக்குது. ஆண்டவர் தண்டிக்க மாட்டாரா? நியாயாதிபதி சரியாக அவர் என்ன செய்வார்? நீதி நியாயாதிபதி சரியாய் தண்டிப்பாரு. சரிங்களா? அது நியாய தீர்ப்பின் காலமா இருக்குது, அதனால அவங்க தண்டிக்கப்படணும். அதுதான் குறித்து பேசப்படுறதுனால செத்தவங்க உண்மையிலே பேசுறாங்க அப்படின்னு பைபிள்ல கிடையாது. புரிஞ்சு முடிச்சா ஒரு அழகான ஒரு பாடம் அந்த வசனத்திலே வருது. என்ன வருதுன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நான் நியாயம் தீர்ப்பேன், நான் பழி வாங்குவேன். யார் பழி வாங்க கூடாது? ஆண்டவர் சொல்றாரு, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். நீ தீமையை எப்படி வெல்லணும்? தீமையை நன்மையினால வெல்லு அப்படின்னு சொல்றாரு. இது யாருடைய குணம்? தேவனுடைய குணம். நம்ம வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, நம்ம யார்கிட்டயா பழி வாங்கிட்டு இருக்கோமா? யாரையாவது நம்ம யாரையாவது நியாயம் தீர்த்துட்டு இருக்கிறோமா? நம்ம பதில் செஞ்சுட்டு இருக்கிறோமா? அவன் செஞ்சா நானும் செய்வேன் அப்படி செஞ்சா நம்ம வாழ்க்கையில சமாதானமும் நிம்மதி இருக்காது. அது தேவனுடைய குணமே கிடையாது. தேவனுடைய குணம் என்னது? ஆண்டவரே, நீர் பழி வாங்கும், நீர் நியாயம் தீரும். என்னுடைய வேலை என்னது? தீமைக்கு நன்மையை செய்கிறது வேலை. அப்படி நன்மை செஞ்சோம் அப்படின்னா ஆண்டவர் நம்ம என்ன செய்வாங்க? ஆசீர்வதிப்பாங்க. சரிங்களா? கர்த்தர் அப்படிப்பட்ட அனுபவத்தை நமக்கு தருவாரு. புரிஞ்சு முடியுதா? இந்த 5 கேள்வி பதில் கிடைச்சிச்சா? சரிங்களா? இனிமேல் நம்ம நேரடியா அடுத்த வாரம் என்ன படிக்க போறோம்? நம்ம 1000 வருட அரசாட்சி, இந்த மில்லினியம் பத்தி நம்ம படிக்க ரொம்ப ஆழமா ஒரு 2-3 கிளாஸ் அதை படிச்சிட்டோம் அப்படின்னா மரித்தவர் நிலையை குறித்த சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? 1000 வருட அரசாட்சி எல்லாம் படிச்சாதான் முழுமையா முடியும். 3வது வருகை குறித்து படிப்போம் இனிமேல். 3வது வருகையில இந்த துன்மார்க்கர்கள் எப்போ உயிர்த்தெழுவாங்க நம்ம படிச்சிட்டோம். ஆனா அவங்களுக்கு என்னென்ன நடக்கும், இந்த 1000 வருட அரசாட்சியில என்னென்ன நடக்கும், இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம படிச்சோம் அப்படின்னா இந்த மரித்தவர் நிலையை குறித்து முழுசா வேதாகமத்துல இருந்து நம்ம படிச்ச மாதிரி இருக்கு. சரிங்களா? சரி, அப்ப டிஃபிகல்ட் டெக்ஸ்ட் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. கஷ்டமான கேள்விகள்லாம் பார்த்து நம்ம முடிச்சிட்டோம். உங்க வேலை என்ன? இப்ப நீங்க போயிட்டு இந்த வசனத்தை ரிவைஸ் பண்ணுங்க, நீங்க போய் படிங்க. இன்னும் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குதுன்னா கேள்வியை கொண்டு வாங்க, நம்ம திருப்பி கூட அந்த வசனத்தெல்லாம் எல்லாம் நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஜெபம் பண்ணிடலாமா? சரி, எல்லாரும் கண்ணிலே மூடுங்க, நம்ம ஜெபம் பண்ணிடலாம்.